மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ஹோரா மாவட்டம் ஹசன்பூரில் உள்ள மா சமுண்டா கோவிலில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி நடந்த ஒரு திருமண விழாவின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவில் ஒரு இளைஞன் 3 இளம்பெண்களுடன் அமர்ந்து பூஜிப்பது, ஓமகுண்டத்தை சுற்றி வருவது, 3 பெண்களின் நெற்றியில் குங்குமமிட்டு திருமணச் சடங்குகளை செய்வதை காண முடிகிறது. அந்த 3 பெண்களும் அந்த இளைஞனின் காலில் விழுந்து வணங்கி கைகளால் தொட்டு கடவுளைப் போல வணங்குகிறார்கள். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களான அந்த 3 பெண்களும் உடன் பிறந்த சகோதரிகள் என்றும் பிரிந்து செல்வதை தவிர்ப்பதற்காக தங்களை ரீல்ஸ் வீடியோ எடுத்து பிரபலமாக்கிய வீடியோகிராஃபரையே மூவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உள்ளூர் இந்து அமைப்புகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த திருமணம் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என கோவில் நிர்வாகம் மறுத்துள்ளது. ஹசன்பூரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் 20 முதல் 18 வயதுக்குட்பட்ட சரோஜ், சாவித்ரி மற்றும் சந்தோஷி ஆகிய 3 மகள்களும் தங்களது ரீல்ஸுகளுக்காக கேமராமேனாக வேலை பார்த்த விக்கு என்கிற விகாஸை மணந்திருக்கிறார்கள். அதே நேரம் 2 குடும்பங்களிலிருந்தும் யாரும் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 சகோதரிகளும் தங்கள் கணவருடன் காவல் நிலையத்திற்கு வந்து தங்கள் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர். 3 சகோதரிகள் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் கணக்குகளை தொடங்கி வெறும் 27 வீடியோக்களை பதிவேற்றியதன் மூலம் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸை பெற்றதாகவும், ஆரம்பத்தில் இந்த திருமண வீடியோ வைரலான போது இது வெறும் ரீல்ஸ் என நினைத்து விட்டதால் இதற்கு விளக்க வீடியோ வெளியிட்ட 3 சகோதரிகள் இது உண்மையான திருமணம்தான் என தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தங்களது சுய விருப்பத்தோடுதான் மூவரும் ஒரே ஆணை மணந்தோம் என்றும், தாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்றும், தங்களை கேலி செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் திருமணத்தை பதிவு செய்தது குறித்து கேட்டபோது, பதிவு செய்த பிறகும் சில திருமணங்கள் நீடிப்பதில்லை என மூவரும் கொடுத்த பதில்தான் நெட்டிசன்களை திணறடித்திருக்கிறது. நாங்கள் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறோம், யாராவது ஆதாரம் கேட்டால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அதிரடி பதிலை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அந்த வீடியோவில் மணப்பெண்களில் ஒருவரான சரோஜ் கூறும்போது, என் அப்பா ஒரு பையனை தேடிக் கொண்டிருந்தார், எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று அவரிடம் சொன்னேன், ஆனால் அவர் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் 3 சகோதரிகளும் தனித்தனியாக திருமணம் செய்திருந்தால் ஒருவருக்கொருவர் மிகவும் அந்நியமாக இருந்திருப்போம். எங்களால் பிரிந்து வாழ முடியாது. நாங்கள் சிறு வயதில் இருந்தே ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், ஒன்றாக சாப்பிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம். எனவேதான் திருமணத்தையும் இப்படி செய்து கொண்டோம் என கூற, அருகில் அமர்ந்திருந்த மற்ற சகோதரிகளும் புன்னகையோடு ஆமோதிக்கிறார்கள். இதற்கு மணமகன் விகாஸ் கூறிய பதில்தான் ஹைலைட்டே. அவர்கள் ஒருவரை ஒருவர் அவ்வளவு அதிகமாக காதலிக்கிறார்கள், அவர்களுக்கு என் காதல் தேவையில்லை என புன்னகையோடு கூறியுள்ளார். இந்த மாதிரி பேச்சு தாண்டா 3 பெண்களோட இதயத்திலும் ஒரே நேரத்தில் இடம் பிடிக்க காரணமாயிருந்திருக்கு என நெட்டிசன்கள் ஃபயர் சர்வீஸை அழைக்காத குறையாய் கருகி புகைந்தபடி கமெண்டிட்டு வருகிறார்கள்.
ரீல்ஸ் எடுத்து பிரபலம் ஆக்கியதாலேயே ஒரு வீடியோகிராஃபரை திருமணம் செய்த 3 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பெண்களுக்கு அம்புட்டு ரீல்ஸ் வெறி எனவும் இன்னொரு பக்கம் கமெண்ட் அடித்து விமர்சித்து வருகிறார்கள். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.